தெய்வ ஆவியானவர் இந்த மக்கள் பிரசன்னராய் வந்து நமக்கு இந்த ஆராதனை பகுதியை முழுவதுமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் விசேஷமாய் நாம் பகுத்தரப்பட்டு கர்த்தருடைய பந்தியில் தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆராதனை ஆரம்பத்திற்காக நம்ம ஒருத்தருக்கு என்ன செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நம்முடைய ஆராதனை ஆரம்பத்திற்காக பாடல் பகுதியிலே முதலாவது பாடல் ஆத்துமமே முழுவதும் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யாரும் முழுவதும் பாடும். Amen.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதை படிப்பது மகிழ கடவோம். தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்டாமினான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியே. நான் எழுதிய தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் நம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்பேன். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைந்து கொள்ளாமல் பணிக்கும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுத்தப்பட்ட வேத வசனம் பற்பட வாக்கில் நம்மை ஏவுகிறது. ஆகையால் இங்கிருக்கிற நாம் யாவரும் சுத்தருதையோடு தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தை சேர்ந்து மாவரிக்கை செய்யப்படுவோம். பாவரிக்கை சமத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கப்பட்ட பிதாவே, யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நிகழ்ச்சியப்பட்டதோம். அது பரிசுத்த கற்பனைக்கு புரதமாய் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தக்கவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை, ஆனால் ஆண்டவரே, தேவனே பக்கமாய் இல்லை, கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அவர்கள் செய்த பற்புலமாக இருக்கும்படியே வாழ்க்கையுடைய குற்றவாளிகளாக இருக்கிறோம். கவிதைகளை அறிக்கைகள் பொறுமையாகவும் பாவத்திற்கு துக்கப்பட வேண்டிய செயல்படுத்துவோம். மிகவும் மறைப்படுத்தினாமே இந்த பரிசுத்த நாமத்துக்கு பயப்படாதபடி நாம்களின் தேவபக்தியும் நீதியும் நிறுத்தப்பட்டதாக இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தோம். ஆமென். சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகின்ற பரிசுத்தத்தின் மகத்துவமுள்ள எங்கள் அன்பின் நல்ல இயேசு சாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த வருடத்தினுடைய பாதி நாட்களை நாங்கள் கடந்து ஒரு புதிய மாதத்தினராய் வரும்படியாய் தேவனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி சொல்கிறோம் ஐயா. விசேஷமாய் தகப்பனே, கிட்டத்தட்ட 102 நாட்களுக்கு பிறகு இப்படியாக நாங்கள் உடைய ஆலயத்தில் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கும்படியான நாட்களை தேவன் தந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து தொடர்ந்து நீரானதே எங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள நடந்தபடியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே சுவாமி விசேஷமாய் உலகம் அனைத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அகில உலக சமாதானத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அங்கங்கே ஒரு சில நாடுகளிலே எல்லைகளிலே பிரச்சனைகள் சுவாமி, இவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உலக நாடுகளிலே சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் சமாதானத்தை ஜெபிக்கிறோம். அப்படியே சுவாமி உலக சுகத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. குறிப்பாக தகப்பனே, இந்த கொரோனா வியாதியினாலே கொள்ளை நோயினாலே ஆண்டவரே கோடிக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது, லட்சக்கணக்கான ஜனங்கள் மறித்து போன சூழ்நிலையில ஆண்டவரே இன்னும் லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையில் ஐயா ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே எங்களை விடப்படுகிறோம் சாமி. எங்கள் தெய்வத்துடைய கரத்துல நாங்கள் விழுகிறோம். உம்மாலே மாற்றமே முடியும் ஐயா. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையில நிற்குமே. கர்த்தர் இறங்கி இந்த கொள்ளை நோயை மாற்றும்படியாய் இந்த சமுதிர நாங்கள் பாவத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமா எங்கள் இந்திய தேசத்திற்காக, எங்கள் தமிழகத்திற்காக, எங்கள் தமிழகத்தின் ஒவ்வொரு பட்டணங்களுக்காக, மாவட்டங்களுக்காக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடலூர் மாவட்டத்திற்காக, கடலூர் பட்டணத்திற்காக, அரிசி பெரியாங்குப்பம், பாதைக்குப்பம் கிராமங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இம்மட்டுமாய் தேவன் எங்கள் ஒவ்வொருத்தரையும் வேடி அழைத்து பாதுகாத்து வருவதற்காக நன்றி. ஆண்டவரே எங்கள் கொடுத்திருக்கிற சுகபலன் ஆரோக்கியத்தை போல எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தருபடியாக எங்கள் தெய்வத்தினுடைய பாதத்துல நாங்கள் விழுகிறோம் ஐயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே உங்களுடைய கரத்துல ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். விசேஷமாய் எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா திருச்சபையின் பேராயர்கள், திருச்சபையினுடைய சபை போதகர்கள், திருச்சபை ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். எல்லாரையும் கர்த்தர் நாட்களில் நீ பாதுகாக்கிறீர். ஆனால் இந்த நாட்கள் எதற்காக என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்த்து விசேஷமாய் ஆண்டவரே அப்பா திருச்சபையின் தலைவர்களும் திருச்சபையின் போதகர்களும் ஊழியக்காரர்களும் இந்த நாட்களை நாங்கள் சிந்தித்து பார்த்து எங்களை சரி செய்து கொள்ள, எங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ள, எங்களை ஆண்டவருக்கு ஏற்ற பயபக்தியில வளர்த்துக் கொள்ள கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஈசிஐ திருச்சபைகளுக்காக நன்றி. எங்கள் தந்தை பேராயர், பிரதம பேராயர், ஒவ்வொரு பேராயத்தின் பேராயர்கள், ஒவ்வொரு திருச்சபையின் போதகர்கள், விசுவாசிகள் ஒவ்வொருத்தருக்காக நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டுமா எங்கள் திருச்சபையை கர்த்தர் பாதுகாத்து வருகிறபடினால, எங்கள் விசுவாச மக்களை பாதுகாத்து வருகிறபடினால நன்றி சொல்லுகிறோம் ஐயா. டிசிசி ஊழியர்கள், டிசிபி ஊழியர்கள், ஐஎம்எம் ஊழியர்கள், நிருபம் பத்திரிகை ஊழியர்கள், ஆண்கள் ஐக்கிய, பெண்கள் ஐக்கிய, வாலிபர்கள் ஊழியர்கள், ஜிஎல்சி ஊழியர்கள், தகப்பனே மருத்துவமனை ஊழியர்கள், பள்ளிக்கூட ஊழியர்கள்
எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இவை எல்லாவற்றின் மூலமாக தகப்பனே எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற 100 தரிசனமாகிய 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் தரிசனத்தை நோக்கி நாங்கள் செயல்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. குறிப்பாக தகப்பனே மாந்திக்கும் திருச்சபையாக ஆண்டவரே திருச்சபை போதகர் மூப்பர் காசாளர் அந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஒவ்வொரு திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காக ஸ்தோத்திரம். அன்றைய சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பெரியவர்களுக்காக வயோதிகர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீ மட்டுமாய் இந்த கொள்ளை நோய்களை தொடாதபடி நீ பாதுகாத்து வருகிறீரப்பா. எங்களுக்கு நன்றியுள்ளவர்களாய் நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க கிருபை தாரும். தொடர்ந்து எங்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்களை நீரே நிறைவேற்றி தர ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் நீர் எங்களோடு கூட வாரும் சாமி. நாங்கள் பிரியமான ஆராதனை செய்கின்றவராய் மாற்றி வருவீராக. இயேசு சாமி மூலமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. நமக்குள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகள் ரட்சிக்கப்படும். ராஜ்யம் பதவியும் மகிமையும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதே. ஆமென். நாம் உட்கார்வோம். இப்பொழுது முதலாவது வேத பகுதியை நாம் வாசித்து கேட்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் சங்கீதம் 4. 4ஆம் சங்கீதம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருக்கி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தேன். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்கப்படுகிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாகும். ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து சங்கீதம் 30ஆவது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். இந்த நாளைக்கு குறிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 30ஆம் சங்கீதம். 30ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியா நான் உன்னை போற்றுவேன். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பட்டி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். கர்த்தாவே, உடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தேன். உமது முகத்தை நீ மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைந்து கொண்டு மகிழ்ச்சியிலும் கட்டினால் என்னை இடை கட்டினேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் உட்கார்வோம். இப்பொழுது இரண்டாவது வேத பகுதி வாசிக்க கேட்போம்.
அவருடைய பக்கம் புதிய ஏற்பாட்டில் 290. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசு இல்லாமலும் குற்றம் இல்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவே முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாக்குதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமே. வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசிக்க இந்த 2 வேத பாடங்கள் மூலமாக தேவ ஆவியானவர் நம்மளுக்கு பேசுவாராக. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கின்றோம். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். ஆண்டோட பெரிதான கிருபையினால கிட்டத்தட்ட 102 நாட்களுக்கு பிறகு இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கிராமப்புறங்களில் உள்ள வழிபாட்டு தலங்களை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக அனுமதி வழங்கப்பட்டபடினாலே 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று வாக்குத்தத்த ஆராதனை காலையில நமக்கு எப்போதும் வழக்கமாக 6 மணிக்கு நடைபெற்றது. அன்றைக்கு ஒரு 11 பேர் வந்திருந்தார்கள். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே முழு ஊரடங்கு இருக்கிறபடினாலே மெடிக்கல் ஸ்டாஃப் தவிர மற்ற எல்லாமே க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறபடினா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையை நாம் இப்படியாக சனிக்கிழமையில மாலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நாம் மாற்றி அமைத்திருக்கின்றோம். ஆகையால் இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஆயத்தப்பட்டு வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஆயத்தப்பட்டு வருவது என்றால் நாம் வழக்கமாக ஜெபித்து அதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வேத புத்தகத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகின்றோம். அதே வேளையிலே இந்த குறிப்பிட்ட நாட்களிலே கட்டாயமாக நாம் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். இங்கே வந்தவுடனே ஆலயத்தில் உங்களுக்கு அந்த கை கழுத்துன்ற ஹேண்ட் வாஷ் கொடுப்பார்கள். அதை நாங்கள் கழுவிட்டு தான் உள்ள வரணும். சேரை எப்படி போட்டுருக்கோமோ அப்படிதான் சேர்ல உட்காரணும். கீழே உட்காரணும், பாயும் போட மாட்டோம். இருக்கிற சேர்ல நீங்கள் உட்காரும்படி கூட கேட்டுக்கொள்கின்றேன். யாரும் யாரையும் தொட்டு பேசக்கூடாது. ஆராதனை முடிந்த பிற்பாடு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நல்லா விசாரிச்சுட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடலாம். இது நமக்கு நல்லது. திடீரென்று ஏதாவது ஒரு அரசு அதிகாரிகள் வந்தால் நம்ம சமூக இடைவெளியை சரியாக கடைபிடிக்கும் என்று அறிந்தால் அது நல்லது. இல்லை என்றால் அவர்கள் வேற ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஆகையினாலே அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். காணிக்கை ஒருத்தர் தான் எடுப்பாங்க, அவங்க தான் எடுத்து வருவாங்க. யாருக்கு அது பாஸ் ஆகாது, அவங்க தான் காணிக்கை எடுப்பாங்க. ஆகையினால் அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு விசேஷமாக மாதத்தினுடைய முதல் வார ஆராதனை திருவிருந்து ஆராதனை. திருவிருந்து எடுக்கிறவர்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே ஜெப நிலையில இருக்கின்ற பொழுது நான் உங்களிடத்துல நீங்கள் இருக்கின்ற இடத்துல உங்களுக்கு திருவிருந்து பரிமாறப்படும் என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவிருந்து முடிந்த பிற்பாடு அந்த கப்பு அந்த பிரேயரை நீங்கள் வச்சபடி அன்போடு கூட இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி தான் நமக்கு கடைசி ஆராதனை. அன்றைக்கு 2 நாட்களுடைய ஒரு மாலை வெள்ளிக்கிழமை ஆராதனை. அதோடு கூட இன்றைக்கு தான் 2வது முறையாக நம் ஆண்டவரை துதிக்க கர்த்தர் போய் செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் யாவரும் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஆராதித்து செய்திக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியிலே நம்மை ஜீவனோடு உயிரோடு கூட காப்பாற்றி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையோ அல்லது நம்முடைய உறவுகளையோ எந்த கொள்ளை நோய்களும் அடைவாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த நாளில் விசேஷமாய் அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்து இருந்திருக்கிறபடினாலே நம்ம எல்லாம் ஆண்டவரை நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு சுகம் கொடுத்த, நமக்கு பலன் கொடுத்த, நம்மோடு கூட கடந்து வந்த, நம்மை தாங்கின, ஏற்றின, பலப்படுத்தின, நம்மை தப்புவித்த நமது தெய்வாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
கண்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கொள்ளை நோயினாலே எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொண்டு மரித்து போன சூழ்நிலை, எத்தனையோ குடும்பத்தில் வறுமை, பசி, பட்டினி, பொருளாதார சூழ்நிலை அப்படியே சீர்குலைந்து போன ஒரு நாட்கள், எல்லா நிலைகளிலே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து போயிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை அற்புதமாக பாதுகாத்து, ஏதோ நம்ம மீது கிருபை பாராட்டி, இரக்கம் பாராட்டி, நம்ம மீது தயவு வைத்து இன்றைக்கு நம்மை ஜீவனோடு கூட ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறபடினாலே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எங்களை நேசிக்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை விசாரிக்கிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது நினைவாகவும் கவனமாகவும் இருக்கிறவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை அற்புதமாய் இந்த வருடத்தினுடைய பாதி நாட்கள் வரைக்குமாக 6 மாதங்கள் எங்களை தாங்கி நீர் ஏந்தி நீர் பலப்படுத்தி தப்புவித்து எங்களை பாதுகாத்தீர் ஐயா. எங்கள் ஜீவனை அவரை அழிவுக்கு விலக்கி மீண்டு நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டினீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக, நல்ல நண்பனாக, நல்ல மேய்ப்பனாக பசுக்கள் மேய்ச்சல் அமர்ந்து பணிபடையில அற்புதமாய் கொண்டு வந்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொள்ளை நோய் சூழ்ந்திருக்கிற வேளையில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அரணாக, கோட்டையாக, துருக்கமாக வந்தீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஆண்டவரே, பசி, பட்டினி, வறுமை மத்தியில இன்றைக்கு கூட சுவாமி நாங்கள் 3 வேளையும் வயிறாத உன்னை உணவு தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு நல்ல உடைகளை தந்தீரே, நன்றி. எங்களுக்கு நல்ல வீட்டை தந்தீரே, ஸ்தோத்திரம். நல்ல பெற்றோர்களை, நல்ல பிள்ளைகளை, நல்ல கணவன் மனைவி, நல்ல சகோதர சகோதரிகள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகளை தந்தீரே. உமக்கு நன்றி ஐயா. நன்மையான வெற்றியை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா.
எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். பரலோகத்தின் ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவின் ஆவியானவரே, அபிஷேகத்தின் ஞானத்தின் பதமை ஆவியானவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை பாவத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, வாக்கு கடக்கா பெருமைச்சோடு கொண்ட எங்களுக்காக விடுதலை செய்கிற விண்ணப்பத்தின் ஆவியானவருக்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு விளங்க பண்ணுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடக்க பண்ணுவேன், உன் மீது கற்று வைத்து ஆலோசனை கொடுக்கிற வார்த்தைப்படியாக எங்களோடு கூட பேசும் ஐயா. எங்கள் மீது கண் வைத்து ஆலோசனை சொல்லித்தார சுவாமி, எங்களை போதித்து நடத்தும்படியாக கொடுக்கிறோம் அப்பா. அடியனுடைய வாய் வார்த்தைகள் எங்களோடு தியானம் முன்பதாக பிரியமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் யாருக்காவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு சிலருக்கு மாத்திரம் தான் தெரியும். நிறைய பேர் அதில் பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை. நிச்சயமாக இனிமேல் அந்த காரியங்களை கற்று மாற்றுவோம். கடந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக 2 நாளாகம புத்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருந்தார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் கடந்த மாதத்திலே நமக்கு வாக்கு பண்ணி இருந்தார். அந்த வாக்குத்தத்தின்படியாக உண்மையாகவே அந்த ஆராதனைகளை பங்கு பெற்று நாங்கள் அனைவரும் ஆண்டுடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஒருவர் இந்த கொள்ளை நோய் அல்லது இந்த அழிவு, இந்த பசி, பட்டினி, வறுமை, இந்த பொருளாதார சீர்குலைவு என்னுடைய பாவத்தினால் எங்களுடைய அக்கிரமத்தினால் வந்திருக்குமேனால் மன்னியும் என்று சொல்லி நாங்கள் அந்த நாட்களிலிருந்து ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். அதனை தொடர்ந்து 1வது வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் இப்படி தொடர்ந்து செய்தி கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அதன் அடிப்படையிலேயே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார்கள். நாம் இதை நம்முடைய திருச்சபைக்கு என்று உள்ள யூடியூப் சேனல்ல நம்ம அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அதனால ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். கர்த்தரை துதிக்கின்றோம். இந்த மாதத்துல கூட தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் நாம் ஆசை கேட்ட சங்கீதத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம். அந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது, சமாதானத்தோடு படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, in peace I will lie down and sleep, for you alone, O Lord, will keep me safe. என்னை பாதுகாப்பாக நீர் மாத்திரமே வைத்திருக்கிறீர் என்று சொல்லி அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகின்றது. தமிழ்ல இன்னொரு மொழிபெயர்ந்த வசனத்தை சொல்லுகின்ற பொழுது, இனி நான் மன அமைதியுடன் படுத்து உறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையா இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றீர் என்று சொல்லி அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2020வது வருடத்தை நாம் ஆரம்பித்தோம். இந்த வருடத்தை ஆரம்பித்ததிலிருந்தே
நிறைய இயற்கை அழிவுகளை நாம் பார்த்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம், சந்தித்திருக்கின்றோம். பாத்தீங்க அப்படின்னாக்கா வருடத்தை ஆரம்பித்து 5 நாட்களுக்குள்ளாகவே ஆஸ்திரேலிய தேசத்துல ஒரு பெரிய அந்த காட்டுத்தீ பரவி ஏகப்பட்ட நாசத்தை விளைவித்தது. அதே போல இந்தோனேஷியாவில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வெள்ளம் வந்து அங்க நிறைய ஜனங்கள் மறித்து போனார்கள். அப்புறம் கனடா தேசத்துல பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் மூண்டது. உக்ரைன் தேசத்தினுடைய பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிட்டு 176 பேர் மறித்து போனார்கள். அப்புறம் பஸ்ஸும் லாரியும் நேருக்கு நேர் மோதி கொண்டதுல உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட 20 பேர் மறித்து போனார்கள். இப்படி நிறைய காரியங்களை நாம் அழிவுகளை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்புறம் இந்த சிசிஏ சட்டம் வந்ததினால ஒரு பெரிய கலவரம் தேசத்துல வந்தது. அதுல JNU டெல்லியினுடைய பல்கலை மாணவர்கள் கலவரத்தில் ஈடுபட்டு நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நிறைய சம்பவங்கள் நடந்தது. இறுதியாக இந்த கொரோனா கொள்ளை நோய்க்கு முன்பதாக என்ன புயல்? ஆம்பன் புயல். ஒரு புயல் இப்போ மேற்கு வங்காள தேசத்தை நாசப்படுத்தி போனது ஆம்பன் புயல். கடைசியாக அதற்கு பிறகு இந்த நம்ம கொரோனா இல்லையா டிசம்பர் மாதத்துல ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நான் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி உலகத்தையே ஒரு பெரிய அழிவுக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நிலவரப்படி கிட்டத்தட்ட 1,10,000 பேர் உலகம் முழுவதும் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேல ஜனங்கள் மறித்து போயிருக்கிறார்கள். அதே போல லட்சக்கணக்கான அதாவது 90 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதனால எல்லா தேசத்தினுடைய பொருளாதார நிலைமை சீர்குலைந்து போனது. நம்முடைய இந்திய தேசம், தமிழகத்தினுடைய மாநிலம், நம்முடைய ஒவ்வொரு பட்டணங்களும் ஏன் நம்ம கூட நிறைய நேரத்துல நம்ம வேலை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. நான் கூட 4 மாசமா ஏப்ரல் மார்ச் மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் எனக்கு கூட வேலை கிடையாது இல்லையா. இப்படி எல்லாருமே ஒரு பெரிய அழிவுக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருந்தோம். ஆனாலும் அல்லேலூயா, ஆனாலும் நம்மை சுற்றிலும் அழிவு இல்லையா. நம்ம ஊர்ல கூட நம்ம அந்த இந்தியன் பேங்க் பக்கத்துல 2 பேருக்கு கொரோனா வந்துருச்சு. இப்போ நேற்றுக்கு நம்ம பாதிரிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒருத்தங்க சென்னையில இருந்து வந்தாங்க, அவங்களுக்கு கொரோனா இருக்குன்னு சொல்லி அந்த குடும்பத்தையே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். பாருங்க, நம்முடைய சுற்றிலும் அந்த பட்டணத்திலேயும் அந்த அழிவு இருந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய கிராமத்திலேயும் அந்த அழிவு இருக்கிறது. ஆனாலும் நம்மையோ நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய உறவுகளையோ யாரையும் அந்த கொள்ளை நோய் கொடாதபடி ஆண்டவர் பாதுகாத்திருக்கின்றார். அல்லேலூயா. இதை குறித்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். சங்கீதம் 4வது சங்கீதத்தினுடைய அந்த 9வது வசனம் சொல்கிறது, கர்த்தாவே நீர் ஒருவரே. அல்லேலூயா. என்னுடைய பயமோ, என்னுடைய ஸ்ட்ரென்த்தோ, என்னுடைய பலனோ, என்னுடைய பணமோ, என்னுடைய ஞானமோ, என்னுடைய திறமையோ அல்ல. கர்த்தாவே நீர் ஒருவரே. என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய திருச்சபை மக்களையும் என்னுடைய உறவுகளையும் நீர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எவ்வளவு நாம் ஆண்டவருக்கு நன்றி கடன்பட்டவர்களாக ஆண்டவரை துதிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருவரே, அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவருடைய புயம் மாத்திரம்தான், அவருடைய இரக்கம் மாத்திரம்தான். ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, எவன் மீது இரக்கமாக இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மீது இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே ஆண்டவர் ஒருத்தர் மாத்திரமே இன்றைக்கு நம்ம சுகமாய் தங்க பண்ணியிருக்கின்றார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த வருடத்துடைய பாதி நாட்களை நாம் கடந்து போய்விட்டோம். இதோ ஒரு புதிய அடுத்த பாதி 6 மாதத்துக்கு நேராக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணி கொண்டிருக்கிறார். இதை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். இதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பல நேரங்களிலே ஆண்டவரை நாம் மறந்து போகின்றோம். பல நேரங்களிலே நம்முடைய சுயத்தை நம்பி, பல நேரங்களிலே நம்முடைய உறவுகளை நம்பி, பல நேரங்களிலே நம்முடைய திறமைகளை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர்தான் நம்மை சுகமாய் தங்க பண்ணியிருக்கிறார். அவர் தான் நம்மை இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாத்திருக்கிறார். அவர் தான் நம்மை பசி பட்டினியிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவர் தான் நம்மை கரம் பிடித்து அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கின்றார். அப்படினாலே இஸ்ரவேலே கேள், லிசன்.
முதல்ல நீ கவனி, அதை கேள்வி என்ன ஆண்டவர் யார், அவர் என்ன செஞ்சார் அப்படின்றது முதல்ல நீ கவனித்து பார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 35 39 வசனங்கள், மார்க்கு 12 29 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் ஒருத்தரே நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி. அவர் மாத்திரமே, வேற தேவர்கள் கிடையாது. வேற எந்த காரியமும் நம்ம இந்த அழிவிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கவில்லை. ஆண்டவர் ஒருத்தரே என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும், அதை கொஞ்சம் யோசிக்கணும். நான் நிறைய இந்த 4 மாதங்கள் நான் நிறைய நேரத்துல யோசிச்சு பார்ப்பேன். ஒருவேளை ஆலய ஆராதனைகள் இருக்கின்ற பொழுது கூட, அல்லது வேலை இருக்கின்ற பொழுது கூட, இந்த அளவுக்கு நம்ம சமாதானமா இருந்திருக்கணும், இந்த அளவுக்கு நம்ம திருப்தியா இருந்திருக்கிறோம், இந்த அளவுக்கு 3 வேளை நம்ம பசி இல்லாம சாப்பிட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கிறப்போ, இந்த கொரோனாவுடைய கொள்ளை நோய்க்கு முன்பதாக இருந்த காட்டிலும் இந்த நாட்களிலே ஆண்டவர் திருப்தியாக வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. நான் பெருமைக்காக சொல்லவில்லை. முதலாக நாம் ஒரு 20 கிலோ அரிசியில தான் நிவாரணத்தை ஆரம்பித்தோம். 200 பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொடுத்தார். முதலாக 50 கிலோ அரிசி, ஒரு 5 பேருக்கு 10 கிலோ அரிசி என்று சொல்லி 50 கிலோ அரிசியில நாம் ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் கிட்டத்தட்ட 200 குடும்பங்களுக்கும் 10 கிலோ அரிசி, 1 கிலோ துவரப்பருப்பு, 1 கிலோ எண்ணெய், 1 கிலோ சக்கரை கொடுத்திருக்கிறோம். இது யாரால? கண்டிப்பா இது போதகராலையோ, திருச்சபை மூப்பராலையோ, திருச்சபையினுடைய மக்களாலோ கிடையாது. ஆண்டவர் ஒருத்தராக மாத்திரம்தான். கிட்டத்தட்ட 69,000 ரூபாய் பணத்தை நாம் ஊழியக்காரர்களுக்கு, நம்முடைய திருச்சபை சார்ந்த ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, மற்ற திருச்சபையை சார்ந்த ஊழியக்காரர்கள், அநேக மிஷனரிமார்களுக்கு நாம் அவருடைய தேவைகளுக்கு ஏற்ப 1000, 2000, 5000 ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட 69,000 ரூபாய் நாம் உதவி செய்திருக்கின்றோம். நம்மளால முடியுமா? நம்மளால முடியுமா? கிடையாது. கர்த்தர் ஒருவரே இந்த காரியங்களை செய்திருக்கின்றார். அதனால சிந்தித்து பார்க்கணும். நம்ம ஒரு 50 கிலோ அரிசி ஆரம்பித்தோம், ஆனால் நாம் 200 குடும்பங்களை சந்திக்கும்படியாக தேவன் கிருபை செய்தாரே, அல்லது நமக்கு மாத சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு கேள்விக்குறி கூட வந்த நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒன்றுக்கு குறையில்லாமல் அற்புதமாய் நடத்தியிருக்கிறாரே. இன்னும் சொல்லணும்னா, இந்த கொரோனாவுக்கு முன்பதாக இருந்த காட்டிலும் இந்த நாட்களில் நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் தந்திருக்கிறார். இதையெல்லாம் யோசித்து பார்க்கிற பொழுதுதான் ஆண்டவர் ஒருவரே என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் ஒரே தெய்வம் நமக்கு உண்டு என்று சொல்லி நாம் வேதத்தை வாசிக்கின்றோம். உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். உண்மைங்க பிரியமானவர்களே, அந்த 100க்கு 100 உண்மை. கர்த்தர் ஒருவரே நம்மை அற்புதமாய் வழி நடத்தி இருக்கின்றார். ஒரு குறைவில்லாமல், நம்ம பசி பட்டினி இல்லாம 3 வேளை திருப்தியாய் சாப்பிட்டு பாதுகாப்போடு கூட இருந்திருக்கின்றோம். கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் யார்? ஏசாயா 44ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அவர் முந்தினவரும் பிந்தினவருமே, அவரை அன்றி தேவன் ஒருத்தரும் இல்லை. இதை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும், இதை கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கணும், இதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இதை நம்ம அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்து இவ்வளவுதான் நன்மை நடந்திருக்கிறது, இது எப்படி, இது எதனால அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா, அப்ப நமக்கு தெரியும் கர்த்தர் ஒருவரே நம்மை சுகமாய் நடத்தியிருக்கிறார். கர்த்தர் ஒருவரே நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கின்றார். கர்த்தர் ஒருவரே நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் நாம் வேதத்தை வாசிக்கின்றோம். சங்கீதம் 86வது சங்கீதம் 10வது வசனத்துல, தேவனின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லி அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகின்றது. என்ன? ஆண்டவர் ஒருத்தர் தான். அவர் என்ன பண்றார்? நமக்கு மகத்துவம் உள்ள தேவன், மகா வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமைக்கு முன்பதாக எந்த வல்லமையும் ஒண்ணு கிடையாது. அவருபடி ஆயிடும். மந்திரம் பண்ணலாம், பில்லி சூனியம் பண்ணலாம், நமக்கு விரோதமான காரியங்கள், திட்டங்கள், நமக்கு விரோதமான யோசனைகள் வரலாம். யாக்கோபுக்கு விரோதமான என்னது? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லும் இல்லை, இல்லையா? அதுதான் வேதவசனம் சொல்கிறது. மகத்துவம் உள்ள தேவன், அதிசயங்களை செய்கிறவர், அவர் ஒருவரே தேவன் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிருக்கோம். நமக்கு தேவையான உலகமான காரியங்கள் வருகிற போது, ஐயா கொஞ்சம் அப்படி ஓரமா உட்காந்து நான் போய் இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் வந்து உங்க பாதத்தை விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடிகள் போகக்கூடிய மக்களை பார்க்கிற பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கே இவ்வளவு வேதனை, பார்க்கிற நமக்கே இவ்வளவு வேதனையா இருக்குன்னா,
ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுவார் யோசித்து பாருங்க. அதனாலதான் வேதவசனம் சொல்றது, இஸ்ரவேலே நீ கொஞ்சம் லிசன் பண்ணு, கொஞ்சம் கவனி. ஏன்னா ஆண்டவர் ஒருவரே உன்னை சுகமாய் தங்க பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் ஒருவரே உனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் ஒருவரே உன்னை அற்புதமாய் நடத்திருக்கின்றார். ஆண்டவர் ஒருவரே மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருந்திருக்கின்றார். சங்கீதம் 136 சங்கீதம் 4வது வசனம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் என் சபை மக்கள்கிட்ட, என் குடும்பத்தின் மக்கள்கிட்ட நான் சொல்றேன், உண்மையாவே, அதாவது ஒருவராய் பெரிய அதிசயங்களை கர்த்தர் எப்படி செய்திருக்கிறார் என்று சொல்லி நான் உங்ககிட்ட சொல்ல போய் யாரும் சொல்ல போறேன். எப்படி நினைச்சாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. எனக்கு ரொம்ப நாளாக வீட்டுல என்னுடைய பிள்ளைங்க ஏசி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அது சுத்தமா உடன்பாடே கிடையாது. எப்பொழுதும் எவ்வளவுதான் சூடு, எவ்வளவு வெயில் வந்தாலும் அந்த சூட்டையும் வெயிலையும் பொருட்படுத்தி கொண்டு அதுதான் இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். ஆனால் இந்த வருடம் ரொம்ப பயங்கரமான வெயில், பிள்ளைகளுக்கு முகத்துலதான் சிகப்பா ஒரு புள்ளி வந்துருச்சு, சூட்டு குறும்பு வந்துருச்சு. தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இரவு 12 மணி வரைக்கும் தூங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பயங்கரமான அனல் காற்று. என்ன பண்ண போறோம்? ஏசி வாங்கணும் அப்படின்னா சாதாரணமா வாங்கிட முடியாது. இல்ல ஏசி வாங்கினா குறைஞ்சது ஒரு 30,000 நமக்கு வேணும். நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல யோசிச்சு பார்த்து வாங்க முடியாது. ரெண்டாவது இஎம்ஐ போனோம் அப்படின்னாக்கா எனக்கு உண்மையாவே இன்னைக்கு வரைக்கும் கடன் வாங்குறது பிடிக்காது. ரெண்டாவது தவணை செலுத்தி வாங்குவது பிடிக்காது. அப்புறம் செகண்ட்ஸ்ல குறைவா கிடைக்குதுன்னு சொல்லி வாங்குறதும் பிடிக்காது. நம்ம கிட்ட இருந்தாக்கா நல்ல பொருளா இருந்தாலும் சின்ன பொருளா வாங்கணும்னு ஆசைப்படுவோம். நீங்க நினைப்பீங்களா? நீங்க எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளுமே தெரியாது. ஆண்டவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் திடீர்னு சொல்லி ஒருத்தங்க நீங்க வாங்க எனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னாங்க. அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல பெரிய அமௌண்ட் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இன்னொருத்தவங்க ஒரு அமௌண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. நாங்க நம்பவே முடியல. நான் ஒரு 36,000 ரூபாய்க்கு தான் எஸ்டிமேட் போட்டு போனேன். இந்த ஏசியை வாங்குகிற பொழுது கிட்டத்தட்ட 44,000 ரூபாய் ஏசி. அதை இன்ஸ்டாலேஷன் பண்றது அது சொல்லி 50,000 ரூபாய் நினைச்சு கூட பார்க்கவே முடியல. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறதே. லாக்டவுன் பீரியட், பொருளாதார மந்தமான சூழ்நிலை, இதை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத நிலைமை. 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஏசி வாங்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு நிச்சயமா கட்டாயம் கிடையாது. ஆனால் ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்தார் என்று சொல்லி நமக்கு முன்பதாக சாட்சியாய் சொல்லுகிறது. யாரு? நானா? நாங்களாக கிடையாது. ஆண்டவர் ஒருத்தர் மாத்திரமே, இல்லையா? ஆண்டவர் ஒருத்தர் மாத்திரமே பெரிய அதிசயங்களை செய்தார். என்னன்னா அந்த ஏசி வாங்கின கொஞ்ச நாள் கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாங்க அதிகமா அதை யூஸ் பண்றதே கிடையாது. அதாவது ஆண்டவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கின்றோம். இதை நம்ம கொஞ்சம் அப்படியே சிந்தித்து பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் இதெல்லாம் இருந்தேன், இதெல்லாம் நடந்து வந்தேன், இதெல்லாம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நினைச்சிட்டு பார்க்கறது சாமி. ஆனா நீங்க எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறீங்களே, உனக்கு நன்றி அப்பா என்று சொல்லி அதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களா இந்த நாட்களை செலவழிக்க கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். கர்த்தர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், நமக்கு அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். ரோமர் 16:27 சொல்கிறது, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராக இருக்கிறார். பிள்ளைகள் இந்த நாட்களிலே இந்த கொரோனா பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு நாம் படிக்கிறதுக்கு போகிற பொழுது இப்பொழுதே நிறைய பேருக்கு ஹேண்ட் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு எழுத்து சரியா வரது கிடையாது. ஆண்டுடைய சமூகத்தில் ஞானத்துக்காக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒருவரே ஞானம் உள்ள தேவன். எல்லாவற்றுக்கும் மேலாக யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1-17 வசனங்கள், 10 கட்டளைகளை கர்த்தர் நமக்கு போட்டிருக்கிறார். 3வது வசனம் சொல்கிறது, என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறது ஒப்பான யாதொரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவனை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை மாத்திரம் நாம் எப்பொழுதும் கவனத்தில் வைத்து அவர் செய்கின்ற நன்மைகளை சிந்தித்து பார்த்து கவனித்து பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி உங்களுடைய மேய்ச்சலின் ஜனங்கள், நீர் எங்கள் மேய்ப்பன் என்று சொல்லி கர்த்தருடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமா இப்பொழுது இருக்கிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி நம்மை சுகமாய் கர்த்தர் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கர்த்தரை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டு தாமே இந்த வார்த்தைப்படியாக இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் யாவரும் எழுந்திருந்து பாடல் தாளிலே 3வது பாடல், நன்றியால் துதி பாடு இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு என்ற பாடலுடைய முதல் 2 சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கைகளை கொண்டு வரலாம். நன்றியால் துதி பாடு
நம் பாவங்களை நிமித்தம் விடுதலை உண்மையாக மனவருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து நீ தேவனுடைய கற்பனைகளை கைப்பற்றி புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மாதத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு சேர்ந்து நமக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்வோம். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். 4ஆம் பக்கத்தில் உள்ள போதகர்கள் சபையாலும் ஏறெடுக்க வேண்டிய ஜெபத்தை நாங்கள் சேர்த்து ஏறெடுப்போம். இறைக்குமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்களுடைய பணியை சேர துணியாமல் தேவனுடைய அளவுக்கத்தையே நம்பி சேருகிறோம். உடைய மேசை கீழ் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்க்கிறோம் அல்ல, ஆனாலும் தேவரிலே போது இருக்க செய்கிற அச்சுடைய மாணவராக இருக்கிறேன். ஆகையான திருவிழா கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவங்களுடைய சரீரை சுத்தமாகி அவருடைய இளையதரத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். நம் ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து
நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமென். கட்டுரை பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. ஞானஸ்தானம் பெற்ற கட்டுரை படிக்க நீங்கள் இருக்கிற இடத்திலேயே எழுந்து நிற்கும்படி உங்கள் கொடுக்கிற கேட்டுக்கொள்கிறேன். சமாதானத்தோட போகப்படுவோம். கர்த்தருக்குள்ளாக ஆமென். ஜெபிப்போம். 4 மாதத்துக்கு பிறகு கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பரிசுத்தமான ஓய்வினாளின் திருவிருந்து ஆரம்ப வேலைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் கேட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் நம்ப பண்ணுவீர்கள் என்ற அவருடைய வாக்குறுதிக்காக நாம் நன்றி சொல்லி, இந்த மாதம் முழுவதும் நீ வரக்கூடிய அடுத்த 6 மாதங்களுக்கு தேவன் நம்மை சமாதானத்தோடும் சுகத்தோடும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பிட
நம்முடைய வாழ்வில் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்கின்ற தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நம்மை தேவனுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்க அவருடைய அதிசயங்களை நாம் தியானித்து பார்க்க ஆண்டவர் நம்மை நேரத்தை அழைக்கின்றார். ஒப்புக் கொடுப்போம். நாம் பக்கத்தில் திருவிருந்துக்காக நன்றி சொல்லுவோம். மேலுமாக நாம் கொடுத்திருக்கிற காணிக்கைக்கு ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டுக்காக சொன்ன செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்கப்படுகிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. இந்த வருடத்துடைய 6 மாதங்களை நாங்கள் கடந்து வந்தோம். அன்றைய எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றைய கடந்த 4 மாதங்களாக சுவாமி நாங்கள் அந்த கொரோனா என்ற கொள்ளை நோயினாலே அன்றைய நாங்கள் பிடிக்கப்பட்டு உலகம் முழுவதுமே அன்றைய பாதிக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. ஆமையா, ஆண்டவரே, நீ ஒருவரே தேவன். உண்மை அல்லாமல் தெய்வம் இல்லை, ரட்சகரும் இல்லை. இதை கவனித்து பார்க்கின்ற மக்களாய் எங்களை இந்த மாலை வேளையில ஒப்பு கொடுக்கிற சாமி உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டு அடுத்த 6 மாதங்களும் எங்கள் இந்த வார்த்தை வழியாக கர்த்தர் நடத்தினே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அர்ப்பணிக்க வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொருத்தருக்காக நன்றி அப்பா. எல்லாரையும் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதித்தாலும் ஆண்டவருடைய விசேஷித்த பாதுகாப்பினாலே நிறைந்தபடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம். உங்களுடைய பந்தில பங்குபெற உதவி செய்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் பரிசுத்தமாக உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாரும் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே அதிசயமான காரியங்களை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, திருச்சபையில செய்கிறே உமக்கு நன்றி அப்பா. இந்த லாக்டவுன் நாட்களிலே ஒருவேளை நாங்கள் ஆலயத்தோடு விடுதலையோடு கூட ஆராதிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தாலும் காணொலி மூலமாக ஆராதனை நடத்த கர்த்தர் கிருபை செய்து புதிதாக ஆண்டவரே 2 மைக்களை வாங்கவும், அடுத்து ஒரு கீபோர்டை வாங்கவும், தகப்பனே ஒரு மைக் ஸ்டாண்டை வாங்கவும், தகப்பனே முன்பதாக இந்த 30 புதிய அந்த நாற்காலிகளை வாங்கவும் மகத்துவமான காரியத்தை செய்கிறே உமக்கு நன்றி அப்பா. எல்லா காரியங்களும் உதவி செய்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனின் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்கிறோம். கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த காணிக்கைகள் உங்களுடைய ஊழியர்களை பயன்படுத்தப்படுகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஆத்தும ஆதாயங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வந்து படிக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொடுக்கிறோம். நமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. எங்களையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் உறவுகளையும், எங்கள் உடன்பிறப்புகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபையின் தாராளத்தை கண்டறிய ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. இயேசு சாமி மூலமாய் எங்களை தாழ்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், வழிநடத்தல், பாதுகாப்பு, சுகபலன், ஆரோக்கியம் நம் அனைவரோடு கூட ஆண்டவருடைய வருகை கொண்டு காத்து நடத்துவதாக. சமாதானத்தோட போங்க கடவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளத்தோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளுக்காக. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.